ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு தமிழ் பாப் சேனல். நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து 1 lakh rupees மேலே வந்து லோன் ஆப் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து ஆக்சியோ, ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், லிங்க்கும் தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்னென்ன கேட்குறாங்கிறது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஆப்பில் என்னென்ன கேட்குறாங்க, ஸோ 1,50,000 கொடுக்குறாங்க, 1,45,000 கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ அது கேட்டால் தான் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இது எலிஜிபிளா, ஸோ நமக்கு இது ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. ஸோ நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம சேனல் ஃபுல்லாக ஆர்பிஐ ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லோன் ஆப்பாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபேக்கான லோன் ஆப் எதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஆப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேக்கான லோன் ஆப்ஸ் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே ஃபேக்கான லோன் ஆப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, பேங்க்கில் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது டேரெக்டாக எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்னு கேட்குறாங்க ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1,45,000 நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், 1,50,000 வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, என்னென்ன கேட்குறாங்கன்றதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 ஸ்டெப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ லோன் ஆஃபர்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேன் நம்பர் கொடுத்துடணும். அடுத்து வந்து நமக்கு எவ்வளோ லோன் ஆஃபர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட கேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் நம்ம அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம அமௌண்ட் வரணுமோ அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் நம்ம ஆட்டோ ரீபேமெண்ட் செட்டப், ஸோ நம்ம ரீபேமெண்ட் வந்து நம்மளே பண்ணாமல் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை அந்த டேட்டுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோன் அக்ரிமெண்ட்டு. ஸோ நம்ம லோன் வந்து அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணணும். அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட ஸ்டெப்பு எல்லாமே முடிஞ்சது. நமக்கு ஈஸியாக வந்து லோன் வந்து அப்ளை ஆகி நமக்கு வந்து லோன் கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டோ அதை வந்து ப்ரொவைட் பண்ண எதுவுமே கேட்கல. ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல்லாக இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்துறோம். ஸோ நம்ம அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துறோம். அதுக்கு ஒரு 1 ரூபி போடுவாங்க, அதை நம்ம வெரிஃபை பண்ணுறோம். அடுத்து நம்ம எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம நம்மளோட நெட் பேங்கிங்கோ இல்லை டெபிட் கார்டோ வச்சு நம்ம வந்து செட்டப் பண்ணுறோம். ஸோ டெபிட் கார்டு வச்சு எப்படின்னா நம்ம டெபிட் கார்டு நம்பர் கடைசி 4 டிஜிட் 6 டிஜிட் நம்பர் கேட்பாங்க. அதோட ஓடிபி நம்ம என்டர் பண்ணாலே, ஸோ பின் நம்பர் என்டர் பண்ணாலே ஓடிபி கேட்பாங்க. ஸோ அது கொடுத்தோன்னே அந்தந்த மாதத்துக்கு அந்த இஎம்ஐ அமௌண்ட்டு தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இஎம்ஐ அமௌண்ட் அவங்களே வந்து ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செலவு இல்லை. ஸோ எந்த விதமான நம்ம யோசிச்சுட்டு இப்போ பண்ணணுமா யோசிக்க தேவையில்லை. அவங்களே வந்து கரெக்டாக வந்து ரீபேமெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி மட்டும் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ அதுதான் ஆட்டோ ரீபேமெண்ட் செட்டப்பு. ஸோ லோன் அக்ரிமெண்ட் அக்செப்டன்ஸ் வந்து நம்ம சைன் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி மூலயமா அதையும் பண்ணாலே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பே லெட்டர் ஆப்பு. ஸோ நம்ம எல்லாமே கொடுத்துட்டு உள்ள வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வந்து நமக்கு வந்து பே லெட்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியோ இல்லை அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இந்த 30,000 ஸோ நீங்கள் பே லெட்டர்ன்றபோது 1 மந்த் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இந்த 1 மந்த் இருக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் அதை இஎம்ஐயும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பே லெட்டர் மூலிமா. ஸோ அப்படி இல்லை எனக்கு வேண்டாம் பர்சனல் லோனும் வேணும், நீங்கள் பர்சனல் லோனும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பர்சனல் லோன் கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வரை இந்த லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து எந்த விதமான ப்ரீ க்ளோஸர் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து நம்ம முதலே க்ளோஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நான் அப்புறம் ஃபீல் பண்ணாலும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரீ க்ளோஸரும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் வந்து டிஸ்போஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பர்சனல் லோன் கொடுத்துட்டு கன்னியூ கொடுப்போம். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு வந்து வேணுமா நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து 1,50,000 வந்து நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம 24 மாதம் இருக்குது. ஸோ அப்புறம் 30 மாதம் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க 2%. ஸோ உங்கள் இஎம்ஐ எவ்வளோன்றது இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் வந்து இத்தனை 24 × 7,931 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டுறதுன்றதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 1,50,000 லட்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா ஈஸியாக வந்து லோன் ஆப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே சொன்னதுக்கு அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஆக்சியோ டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அமேசான் பே லெட்டர் கூட வந்து
காம்பினேஷன் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க லெண்டிங் பார்ட்னராகவும் இருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரஸ்டடான லோன் ஆப் தான் சொல்லலாம். ஸோ இந்த லோன் ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதான் சிம்பிளான ஸ்டெப்ஸ் நான் சொல்லிட்டேன் எல்லாமே. இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துங்க. இப்போ வந்து அடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபேக் ஆப்னு சொல்கிறது கிடையாது. ஸோ எது ஃபேக் ஆப்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம சொல்கிற எல்லா ஆப்புமே வந்து ட்ரஸ்டடான ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப்ஸை சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படி பேங்க் மூலிமா டேரெக்டாக நம்ம லோன் அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லிட்டுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. இப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.